ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஈவினிங் இப்போ 5 o'clock ஆகுது. எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இப்போ தான் கரெக்டாக நான் மார்னிங் 4:30க்கு எழுந்துச்சு பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆல்ரெடி இப்போதைக்கு இருக்கிறவங்க எல்லோரும் என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் வீடியோ பார்ப்பீங்க கண்டிப்பாக. நான் எதுவுமே இன்ட்ரோ இப்படி அப்படி எதுவுமே போடாமல் கேஷுவலாக ஆஸ் யூஷுவல் அப்படியே டெய்லி ரொட்டீன்ஸ் விலாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்ருக்கேன். ஒரு லெவலுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிட்டக்கப்புறமா இன்ட்ரோ எல்லாமே போடலான்ட்டு இருக்கேன். குட்டி குட்டி ஸ்லீப்பிங் சிலுங்குறாங்க. பீஸ்னா என்ன தெரியுமா? ஹெவன்னா என்ன தெரியுமா? 2 குட்டீஸையும் தூங்க வச்சுட்டு அமைதியாக வீடே சைலண்ட்டாக இருக்கிறது தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஹெவன். 2 பேரையும் இப்போ தான் மல்லு கட்டி நான் தூங்க வச்சேன். ஆனால் குட்டி சினுங்குறாங்க. பெருசாக நான் இன்ட்ரோலாம் எதுவும் கொடுக்கல. மோஸ்ட்டாக என்னை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் தெரியும். புதுசாக யாருன்னா நிறைய கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்டக்கப்புறம் என்ன அதெல்லாம் சொல்லலான்ட்டு இருக்கேன். இப்போதைக்கு வேணால் பேசிக்கானா ஹவுஸ் ஒய்ஃப் நான். எனக்கு 2 பாப்பா இருக்காங்க, 2 ப்ரின்ஸஸ் இருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரின்ஸஸ்க்கு 3 வயசு ஆக போகுது. இந்த ஏப்ரல் வந்தால். செகண்ட் பாப்பாவுக்கு இப்போ தான் 3 மாதம் ஆக போகுது. அதனால் பேபி டேக் கேரு, 3 வயசு பாப்பா இருக்கால, அவளோட ஸ்நாக்ஸு, லன்ச் பாக்ஸு வீடியோஸு, எங்களோட லன்ச் பாக்ஸ் ரொட்டீன், ஷாப்பிங், குழந்தைங்களுக்கு தேவையானது அந்த மாதிரி தான் இருக்க போகுது ஆக மொத்தம் நம்மளோட சேனல். ஓகேங்களா? ஏன் இதை இப்போ நான் சொன்னேன்னா, நம்ம பாட்டுன்னு வீடியோ அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சப்போஸ் புதுசாக யாருன்னா பார்த்தா நம்ம யாருன்னு தெரியாமல் போயிடும் இல்லைங்களா? அதனால் சொன்னேன். இது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லான ஈவினிங்க. ஏன்னா 2 குட்டீஸும் தூங்க வச்சுருக்கேன். மல்லு கட்டி காலையிலேருந்து மல்லு கட்டி இப்போ தான் தூங்க வச்சுருக்கேன். நியூ பார்ன்லாம் எப்படி இருப்பாங்க? முக்கால்வாசி தூங்கிட்டே தானே இருப்பாங்க. என்ன உட்காந்து பேசலாம் இருக்குது. ஒரு நிமிஷம். நியூ பார்ன்லாம் எப்படி இருப்பாங்க? முக்கால்வாசி நியூ பார்ன்லாம் இப்போ பாப்பாக்கு 3 month ஆகுது. கொஞ்சமாவது மார்னிங் தூங்குவாங்கள்ல. நைட்டு தூங்காமல் இருக்கிறது அதெல்லாம் ஆஸ் யூஷுவல். மார்னிங்காவது தூங்குவாங்கள்ல. என்னோடய பாப்பா எப்படி இருக்கான்னா, மார்னிங் இன்னியோட ரொட்டீனே சொல்கிறேன் பாருங்கள். மார்னிங் 4:30க்கு நான் எழுந்துச்சு ஃபீட் பண்ணிவிட்டு 5 o'clock சமைக்க வந்துட்டேன். டிஃபன் லன்ச்சு எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு 8 to 9க்குள்ளே ஒரு டைமில் எழுந்துப்பாங்க. திரும்ப ஃபீட் எடுத்துகிட்டு திரும்ப தூங்கிடுவாங்க. அப்போ தூங்குறவங்க திரும்ப 12 மேக்ஸிமம் 1 அது வரைக்கும் தூங்கிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் எழுந்துச்சாங்கன்னா அதோட தூங்க மாட்டாங்க. ஒரு 2 hours கேப்புக்கு 2 hours கேப்புக்கு ½ an hour தூங்குவாங்க. இப்போ 1க்கு எழுந்துச்சாங்கன்னா ஒரு 3 o'clock ஒரு ½ an hour தூங்குவாங்க. திரும்ப ஒரு 6 o'clock ½ an hour தூங்குவாங்க. இந்த மாதிரி இருக்கும். இன்றைக்கி ரொம்ப ஃபஸ்ட்டுங்க. எழுந்தாச்சாங்க பார்த்தீங்கன்னா தெரியும், சுருங்கிட்டு இருக்கா. எழுந்தாச்சு, கையாடுது. இன்றைக்கி ரொம்ப ஃபஸ்ட்டுங்க. காலையில் நான் காலையிலே இன்னைக்கு குளிக்க வச்சுட்டேன். 10:30க்கெலாம் குளிக்க வச்சு தூங்க வச்சேன். 12 வரைக்கும் தூங்கினா, 12 1 வரைக்குமே தூங்கினா. 1க்கு எழுந்தவளை இப்போ தான் தூங்க வச்சேன். ½ an hour தூங்கினா. டைம் இப்போ 5 o'clock. 1லேருந்து 5 o'clock வரைக்கும் ஒரு குழந்தை தூங்கலாம். இப்போ 5 o'clock ½ an hour தூங்கினா எழுந்திரிச்சிட்டா. அவ்வளோதான், மல்லு கட்டமுன்னா எழுந்தாச்சு. நம்ம கடமையை நம்ம செய்வோம். ஆட்டிக்கிட்டே இருப்போம். அவங்க தூங்குறவங்களும் இல்லையோ ஆட்டிக்கிட்டே இருப்போம். ஏன் இந்த ரூமில் உங்களுக்கு கொஞ்சம் பிங்கிஷாக தெரியுதுன்னா, ஸ்க்ரீன் எல்லாமே பிங்க்குங்க. எல்லா ஸ்க்ரீன் பிங்க்கு. மஸ்கிட்டோ நெட் கட்டியிருக்கு கட்டில். ஏன்னா பாப்பாவுக்கு கொசு கடிக்குது. அவளோட குட்டி கொசு வேலை அவள் படுக்க மாட்டேன்றா. குட்டி கொசு வேலை பெருசு தான் கொசு வேலை. ஆனால் அவளோட கொசு வலையெல்லாம் அவள் படிக்க மாட்டேன்றா. அதனால் கொசு கடிக்குதேன்றதுக்காண்டி நாங்கள் பெட்டுக்கே ஃபுல்லாக கொசு வலை போட்டாச்சு. என்னோடய பெரிய சூறாவளி இது குட்டி சூறாவளி. பெரிய சூறாவளி அங்கே இருக்குது. அங்கே தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க பாருங்க, பெரிய சூறாவளி அங்கே பெட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. இவங்க ஏஞ்சா கூட சமாளிச்சிடலாம், அவங்க ஏஞ்சா சமாளிக்க முடியாது. அவங்கள இப்போ தான் தூங்க வச்சுருக்கேன். ஸோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன், இன்னும் ஒரு 1 hour தூங்குவாங்க. இந்த குட்டிக்கு தான் என்னன்னு தெரியல, சினிங்கிட்டு இருக்காங்க.
நம்ம கடமையாக நம்ம செய்வோம். நம்ம பாட்டுன்னு ஆட்டிகிட்டே இருக்கிறோம். இப்போ அதாங்க முடிஞ்சிச்சு. வீட்டில் இருக்க எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. குழந்தையும் இப்போ தான் தூங்க வச்சுருக்கேன். வீடை மட்டும் பெருக்கி விட்டேன். ஆனாலும் எழுந்திரிச்சிட்டா. கொஞ்ச நேரம் சரி உட்காந்து பேசலாம், வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன். இந்த எழுந்தாச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன ரொட்டீன், ஈவினிங் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணேன். என்ன ரொட்டீனாக இருக்கும் இதுக்கப்புறம்? கொஞ்சம் துணி இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா பெட்டு சேரில் வாஷ் பண்ணி போட்ட துணி இருக்குது. அந்த துணியை மட்டும் கொஞ்சம் மடித்து வைக்கணும். அப்புறம் கொஞ்சோண்டு பூண்டும் சின்ன வெங்காயமும் உரித்து வைக்கலாம்னு நினச்சாங்க. நாளைக்கு வந்து குழம்பு வந்து முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு வைக்கலாம்னு நினச்சேன். அதுக்கு காலையிலலாம் எழுந்திரிச்சி உரிச்சிட்டு இருந்தால் வேலைக்கே ஆகாது. அதனால் உரிச்சு வைக்கலாம்னு நினச்சேன். அதுவும் ஃப்ளாப். வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன். அதுவும் ஃப்ளாப். இப்போ இங்கே நின்றுட்டு ஆடிட்டு இருக்கேன். இவளை காமிக்கணும்னு எனக்கு வந்து ஆசை. பட் காமிக்க முடியாது. பாப்பா கிட்ட வந்து அந்த கேமரா இது போவேன்னு நினைக்கிறேன். பாப்பா காமிக்கக்கூடாது, கண் வச்சுடுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. குட்டி தானே, அவகிட்டே கேமரா காட்டி வீடியோ அந்த மாதிரிலாம் எடுக்கணுன்ட்டு தோணலை. நான் நினைக்கிறேன் 1 இயரில் தான் காட்டணுன்ட்டு. ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு பாப்பாவுமே வந்து நான் அவளை எதுலேயுமே அப்போ யூடியூப் இன்னொன்று வந்து நான் வந்து ஆல்ரெடி 3 இயர்ஸ் முன்னாடி ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணேன். யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியல. தெரிஞ்சவங்களாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரியும்னு. யூடியூப் சேனல் ரன் பண்ணேன். அப்புறம் ஃபஸ்ட் பாப்பா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காது தான் அப்போது வீடியோ எடுக்கும்போது வந்து அது ஃப்ளாப் ஆகிடுச்சு. அதில் வந்து 300+ சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. அவ்வளோ பெரிய இழந்துட்டாங்க. சேனல் போயிடுச்சு. அதில் வந்து 30+ வீடியோஸ் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. சரி, இப்போ வந்து திரும்ப ஃபஸ்ட் பாப்பா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது டிஸ்கண்டினியூ பண்ண சேனல் இப்போது வந்து செகண்ட் பாப்பா பிறந்து 3 மந்தில் வந்து ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகே, நல்லா போகும்னு நினைக்கிறேன் சேனல். குட்டீஸ் கூட நீங்களும் இந்த குட்டீஸ் பண்ணுற அலப்பறை அட்ராசிட்டிஸ் எல்லாத்தையும் எடுத்து போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். சிலது இப்படி டைம் பாஸாக தான் போகும். ஏன்னா நம்ம ரெண்டுமே வந்து விவரம் தெரியாத குழந்தைங்க. விவரம் தெரிஞ்சால் கட்டுப்படுத்த முடியும். ரெண்டுமே வந்து விவரம் தெரியாத குழந்தைங்க. அதனால் அவங்க சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவங்களே வச்சுட்டு எப்படி நான் சமாளித்து எடுத்துகிட்டு போடுறேன் அப்படின்றது என்னோடய திறமை. சில வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக தான் எடுத்து போடுவேன். சில வீடியோஸ் இந்த மாதிரி டைம் பாஸ் ஆகும். ஓகே, யாரும் தனியாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணாமல் என் வீடியோ பார்த்து டைம் பாஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். வேறு என்ன சொல்கிறது? அப்பப்போ ஃபோன் கீழே போகுது. இந்த பக்கம் இப்படி கை ஆடுதில்ல, அந்த இதுலேயே இந்த கையும் இதுவாகுது. கொட்டா காமிக்க முடியல. அவளை காமிக்கிற மாதிரி இருந்தால் காமிச்சிடுவேன். கொட்டை முடிச்சுன்னு பார்த்துட்டு இருக்கா. இவன் எங்கேருந்து இதுக்கப்புறம் தூங்க போகிறான்னு எனக்கு தெரியல. அப்புறம் நைட்டு எல்லார் வீட்லேயும் என்ன ஸ்பெஷல்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக யாருக்குன்னா எதனா வீடியோ சஜஷன்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து இன்னைக்கு நைட்டு இட்லி. ஸோ குட்டி எழுந்துச்சாச்சு. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவ்வளோதான். நான் ஒன்று பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன். என் பொண்ணு வேறு ஒன்று பிளான் பண்ணிட்டா. இரும்புறாங்க. செம்ம சளிங்க. பிறந்தது நவம்பர் 25. அந்த ஒரு புயல் இப்போ வந்துச்சு. இப்போ மிக்ஜாம் தான் நினைக்கிறேன், கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அந்த புயல் வந்தப்போலாம் எங்களுக்கு டெலிவரி நவம்பர் 25 அன்றைக்கி இவள் டெலிவரி. நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகும்போது தான் அந்த புயல் நினைக்கிறேன். கவர்மெண்ட்டே வந்து டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. கையை காலை பிடிச்சி. ஏன்னா ஃப்ரைடே இல்லை சாட்டர்டே, அப்புறம் சண்டே வந்து டிஸ்சார்ஜ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் அதோட மண்டே ஆகிடும், 1 டே போயிடுமேன்னு சொல்லிட்டு அழாத குறைலாம் இல்லை, அழுதுட்டேன். அழுது வீட்டில் ஒரு பாப்பா இருக்கா, டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க அப்படின்னு கேட்டு தான் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வந்தேன். சொல்கிறேன், என்னோடய 2 ப்ரெக்னன்சி ஸ்டோரியுமே வந்து ஒரு பெரிய சகாப்தம். பெரிய ஸ்டோரி. ரெண்டுமே வந்து ப்ரிஷியஸ் தான். ப்ரிஷியஸ் பேபிஸ் ரெண்டுமே பெரிய ஸ்டோரி.
பெரிய பெரிய ரணகலத்தில் தான் பிறந்தாங்க 2 பேருமே. கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்லாம் சேர்ந்தோன்னு சொல்கிறேன். ஏன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரெக்னன்சி ரிலேட்டட்லாம் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உண்மையா. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் சேர்ந்தோன்னு சொன்னால் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா? அதனால் அப்போ சொல்கிறேன். ஸோ இப்போ பிறந்த புதுசில் இருந்தே இந்த பனி, இந்த மழை இது அதுன்னு அப்படியே சளியாகவே இருந்துச்சு. இப்போ அதெல்லாமே போயிடுச்சு. பயங்கரமாக வேர்க்குது எல்லாம் இருக்குது. ஆனால் இவளுக்கு மட்டும் ஏன் இப்படி இன்னும் சளி இருக்குதுன்னு தெரியல. எல்லாரும் சொல்கிறாங்க நான் தண்ணியில் கை வச்சு வேலை பார்க்குறேன். தண்ணியில் கை வச்சுனா வெறும் பாத்திரம் தான் தேய்க்கிறேன், குளிக்கிறேன். மற்றபடி பாப்பா என்னென்னவோ துணியெலாம் மிஷின் துவைக்குது. பாப்பா துணியெல்லாம் ஹஸ்பண்ட் துவைப்பாங்க. இது கூட பண்ணனா இப்படி இதுக்கே சளி பிடிக்குதுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அப்புறம் இந்த வீடியோ சும்மா டைம் பாஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்லாம் சொல்ல மாட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் நான் வேறு ஒன்று தாங்க பிளான் பண்ணேன். என் பொண்ணு மாற்றிக்கிட்டா அதை. என்ன பண்ண முடியும்? கோ வித் த ஃப்ளோ. ஆக்சுவலாக என்னோடய பழைய சேனல் சொன்னேன் பார்த்தீங்களா, அது போனது காரணமே இதான். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், கரெக்டாக எடுத்து போட முடியல. இன்னொன்று டெய்லி ஒன்று போடணும், வீடியோ போடணும் அப்படின்ற ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெக்னென்சியில் இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அது போச்சு. இப்போ வந்து இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்ற கொள்கைகளோடு தான் இந்த சேனலே ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ கோ வித் த ஃப்ளோ, அவ்வளோதான். ஸோ பாப்பா ஏந்தாச்சு, ரொம்ப தோன்றாங்க. பாப்பா ஏந்தாச்சு, ஏந்ததுனால வீடியோ முடிக்க போகிறேன். பார்ப்போம். ஓகே, எல்லோரும் ஈவினிங் டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பாய்.